ஆறாவது முறையாக அதிமுக சங்கரன்கோவில் சட்டமன்ற தேர்தலில் இமாலய வெற்றி பெற்று மாபெரும் சாதனையை படைத்துள்ளது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி நகராட்சி தேர்தல்களிலும் ஓட்டு போட வந்த பொதுமக்கள் விரட்டி அடிக்கப்பட்டு ரவுடிகளும் உண்டர்களுமே ஓட்டு போட்டு மாபெரும் வெற்றி பெற்றதாக விளம்பரம் செய்து கொண்டார்கள். திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற நகராட்சி தேர்தல்களில் திமுகவினரால் நிறுத்தப்பட்டவர்களே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட அவல நிலையைத்தான் பொதுமக்கள் பார்த்தார்கள். தேர்தல் கமிஷனின் கடுமையான சட்ட திட்டங்களாலும் ரவுடிகளும் குண்டர்களும் தற்போது ஓட்டுச்சாவடி பக்கமே தலை காட்டாததாலும் பொதுமக்கள் அச்சமின்றி பயமின்றி தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கே ஓட்டு போடுகிறார்கள். கருணாநிதி தன் மகன் அழகிரியை அஞ்சானஞ்சனாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி ஆசீர்வதித்து திமுக ஆட்சி காலத்தில் மற்ற கட்சிக்காரர்கள் அடித்து விரட்டப்படும் நிலையை உண்டாக்கினார். ஜனநாயகம் அன்று புலிதோண்டி புதைக்கப்பட்டது. அதிமுகவினரின் அன்பான அணுகுமுறையாலும் தேர்தல் கமிஷனின் கடுமையான சட்ட திட்டங்களாலும் தற்போதைய தேர்தல்கள் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. சங்கரன்கோவிலில் 1991 ஆண்டு முதல் அதிமுகவே மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வந்தாலும் சங்கரன்கோவிலில் தற்போது மார்ச் 18 நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர் எஸ் முத்துச்செல்வி அவர்கள் தனக்கு அடுத்த திமுக வேட்பாளரை விட 68,757 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி கண்டுள்ளார். அதிமுகவை எதிர்த்து நின்ற எல்லா வேட்பாளர்களும் டெபாசிட் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பரமக்குடியில் நடந்த கலவரத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 தலித்தின மக்கள் கொல்லப்பட்டார்கள். எதிர்கட்சிகள் இதை சுட்டிக்காட்டி பேசின. அப்படி இருந்தும் சங்கரன்கோவில் தலித் மக்களும் தேவர் இன மக்களும் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு பெருவாரியாக ஓட்டுக்கள் போட்டு அதிமுக வேட்பாளரை ஆதரித்திருக்கின்றனர். சசிகலா நடராஜன் நீக்கப்பட்டதால் தேவர் சமுதாய மக்கள் ஜெயலலிதாவை வெறுத்து ஒதுக்கவில்லை என்பதை எல்லோரும் பாராட்ட வேண்டும். சங்கரன்கோவிலில் மொத்த ஓட்டு போட தகுதியுள்ள மக்கள் தொகை 2,05,870. இதில் தலித் தேவர் சமுதாய மக்கள் 1,00,000க்கு மேல் உள்ளார்கள். அவர்கள் ஆதரவே அதிமுகவினருக்கு பெருவாரியாக கிடைத்துள்ளது. தற்போது நடைபெற்ற தேர்தலில் அதிமுக 94,977 ஓட்டுக்கள் பெற்றுள்ளது. மற்ற திமுக, மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் 59,038 ஓட்டுக்கள் பெற்றுள்ளன. ஜெயலலிதா அவர்கள் அதிமுக வெற்றி பெற்று கூறும்போது சங்கரன்கோவில் மக்கள் எங்களது கஷ்டகாலங்களிலும் நல்ல காலங்களிலும் எங்களுக்கு துணையாக இருந்துள்ளார்கள். அதை போன்று தற்போதைய மின்வெட்டு, பால் விலை ஏற்றம் முதலியவற்றாலும் எதிர்கட்சிகள் அதை பற்றி பிரச்சாரம் செய்தும் எங்களுக்கு எத்தகைய பாதிப்பும் ஏற்படாமல் வெற்றி பெறச் செய்துள்ளனர் என்று கூறியுள்ளார். சங்கரன்கோவில் மக்களுக்கு தன் அன்பான நன்றியையும் தெரிவித்துள்ளார். இப்போது முதன்முறையாக ஒரு பெண் வேட்பாளர் எஸ் முத்துச்செல்வி சங்கரன்கோவிலில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜெயலலிதா அவர்களின் அதிமுக ஆட்சி வரும் மே மாதம் 1ஆம் ஆண்டை நிறைவு செய்ய உள்ளது. அது மேலும் 4 ஆண்டுகள் நீடித்து ஆட்சி செய்ய போகும் நிலையில் மேலும் தங்களுக்கு பல நல்வாழ்வு திட்டங்கள் அமையும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் அதிமுகவை ஆதரித்து அதற்கு நற்சான்றிதழாக இந்த வெற்றியை தந்துள்ளார்கள். மக்களின் நம்பிக்கையை வீண் போகாமல் காப்பாற்ற வேண்டியது ஜெயலலிதா மற்றும் அவரது கட்சியினர் கடமையாகும். நன்றி, வணக்கம்.